வங்கத்து சிங்கம் வைரநாயகன் நேதாஜி சுபாஷ் கொள்கை முழக்கமாய் ஓங்கி ஒலித்த உத்தம தலைவனை, நாடு ஓற்றும் நல்ல தலைவனை, நாம் வணங்கும் தெய்வத்தை ஆண்டு முழுவதும் அல்ல நாள் முழுவதும் துணுங்கி வழங்க வேண்டும் என்பதற்காக இந்த ஆன்மீக சித்தாந்த கருத்துக்களை அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஆன்மீக அரசியல் சமூக சார்ந்த மூத்த முன்னோடிகளை அழைத்து ஆன்மீக சொற்பொழிவை நாளும் பொழுதும் நடத்த வேண்டும் என்பதற்காக மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அண்ணன் நேதாஜி சுவாமிநாதன் அவர்களின் துணையோடும் மதிப்பிற்குரிய மூத்த முன்னோடி ஐயா நவமணி அவர்களின் உற்ற உணர்வோடும் போற்றுதற்குரிய மதிப்பிற்குரிய என் மாமா வெள்ளைச்சாமி தேவர் அவர்களின் வழிவந்த மாமா ஜோதி முத்துராமலிங்கம் அவர்களின் நெஞ்சத்தின் உறுதியோடும் ஒவ்வொரு நாளும் பௌர்ணமி திருநாளை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் ஆழமான கருத்துக்களை உணர்வோடு உணர்ச்சியோடு தெளிவாக தேவரை பற்றிய கருத்துக்களை யாராவது எங்காவது எந்த இடத்திலாவது குறைத்து பேசினால் தனக்குன்ற பாணியில் தன்மானத்தோடு எடுத்துரைக்கின்ற நெஞ்சுரம் கொண்டவர்தான் ராம சீனிவாசன் என்பதை யாரும் மறுக்க முடியாது. யார் ஒருவர் என்ன கருத்து சொன்னாலும் அவர் கருத்து சொல்லுகின்ற பொழுதுதான் அந்த கருத்தின் வீரியம் மிகப்பெரிய சக்தி வாய்ந்ததாக இருக்கும் என்பதை நாங்கெல்லாம் உள்வார்ந்த கருத்தாய் உணர்ந்துதான் மிகப்பெரிய பொன்னான நாள் பசும்பன் திரு ஆலயத்தில் இந்த விழாவை நடத்த வேண்டும். ஆடி திருநாளில் ஆடி வெள்ளியில் இந்த திருநாளில் யாரை அழைத்து வந்து சிறப்பு செய்ய வேண்டும் என்று சிந்தித்து நினைத்த போது மதிப்பிற்குரிய மதுரை மாவட்டத்தின் பசும்பன் வழக்கறிஞர் சங்கத்தின் தலைவராக இருக்கின்ற ராமர் அவர்களை சந்தித்து கேட்ட பொழுது மரியாதைக்குரிய மற்றான் சக்தி அவர்களும் மற்றும் அவரோடு சேர்ந்திருக்கின்ற உறவுகளும் ஐயா டிஎன்டி மாரிமுத்து அவர்களை நாடிய பொழுது உடனடியாக அதற்கு தகுதியானவர் ராம சீனிவாசன் தான், அவரை நான் அழைத்து வருகிறேன். ஆன்மீக சித்தாந்த கருத்துக்களை தேவரை அவரை விட வேற யாரும் உரிமை கொண்டாடவும் உணர்வுபூர்வமாக எதிர்த்து குரல் எடுக்கவும் இந்த தமிழ்நாட்டில் மாற்று சிந்தனையோடு இல்லாமல் நேரடி கருத்துக்களை யாருக்கும் நெஞ்சுரத்தோடு எதிர்க்கக்கூடிய தன்மை வாய்ந்தவர் ராம சீனிவாசன். அவரை நான் அழைத்து வருகிறேன். நாட்கள் குறைந்தாலும் பரவாயில்லை, நான் அழைத்து வருகிறேன் என்று சொல்லி சொன்ன 3 நாள்களில் இன்று வந்து சிறப்புமிக்க கருத்துக்களை எடுத்துரைத்து அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்பதை உங்கள் அனைவரின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன். வரலாற்று சிறப்புமிக்கின்ற அவருக்கு தெய்வீக திருமகன் பசும்பன் முத்துராமலிங்க தேவர் சிந்தனை மன்றத்தின் சார்பாக விருது வழங்கி சிறப்பு செய்கின்றோம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்னாருக்கு வழங்கப்படுகின்ற விருதை மதிப்பிற்கு மரியாதைக்குரிய மாமா ஜோதி முத்துராமலிங்கம் அவர்கள் வழங்கி சிறப்பு செய்வார்கள் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு என் ஆறுயிர் அண்ணன் நேதாஜி சுவாமிநாதன் அவர்கள் இப்பொழுது அந்த விருதை உங்கள் மத்தியிலே முன்மொழிவார். தெய்வீக திருமகனார் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் சிந்தனை மன்றம் இன்றைக்கு ஒரு மைல்கல்லாக ஒரு புதிய உத்வேகத்தை அது பெற்றிருக்கிறது. இன்றைக்கு நடந்தது அரசியல் கூட்டம் அல்ல, ஆன்மீக கூட்டம், சமூக நீதி கூட்டம், தேசிய கூட்டம், தெய்வீக கூட்டம். ராம சீனிவாசன் எந்த கட்சியில் இருக்கிறார் என்ற முகவரி அல்ல, அவர் எதை தாங்கி பிடித்திருக்கிறார், தேசியத்தை தெய்வீகத்தை தாங்கி பிடித்திருப்பவர் வந்து உரையாற்றிய உரை அரங்கம் இந்த ஆன்மீக சொற்பொழிவு. ஆடி திருநாளில் முழு நிலவு பெருநாளில் ஆன்மீக பெருவிழாவின் ஆன்மீக சொற்பொழிவு. அவருக்காக பசும்பொன் தேவருடைய நல்லாசி பெற்று இந்த இடத்தில் பசும்பொன்னில் நான் திருநீர் அல்ல, இந்த பசும்பொன்னின் மண்ணையும் எடுத்து நெற்றியில் பூசுவதற்கு தயாராக இருக்கிறேன் என்று அறிவித்தார் அல்லவா. அந்த அறிவிப்பு தான் பசும்பொன் தேவருக்கு எந்த விருது தேசியம் காக்கும் செம்மல் என்று பசும்பொன் தேவருக்கு அன்றைக்கு கொடுக்கப்பட்டதோ அதே விருது இன்னும் கொஞ்சம் வலிமையாக புதிய வேகமாக தொட்டு தொடருகிற கூட்டம் இந்த கூட்டம் என்று சொன்னார் அல்லவா. அதன்படியே இன்றைக்கு அவருக்கு இந்த விருது வழங்கப்படுகிறது. அந்த விருது பேரை வேகமா சொல்லியிருப்பா அப்படின்னு உங்களுக்கு தோன்றும். தேசிய தெய்வீக கருத்துக்களை எடுத்துரைக்கும் நோக்கில் நெஞ்சுரத்தில் ஏற்றி தேசம் முழுவதும் லட்சிய பாதையில் நிலை கொண்டு தேசிய கொள்கையில் தன்னை அர்ப்பணித்து நாளும் பொழுதும் பயணிக்கும் பெரும் மதிப்புமிக்க சான்றோர், சிந்தனையாளர், நான் நயம் மிக்கவர், சொல் வேந்தர், பேராசிரியர் ராம சீனிவாசன் அவர்களுக்கு
மாநில பொதுச் செயலாளர் தமிழக பாரதிய ஜனதா கட்சி தேசியம் காக்கும் தெய்வீக செம்மல் என்ற விருது வழங்கி சிறப்பிக்கிறோம். தேசியம் காக்கும் எல்லாரும் எழுந்து ஒரு கைத்தட்டல் கொடுத்தலாமா? இது சாதாரண விருது அல்ல, இது பசும்பொன்னில் பாராளுமன்றத்தில் கொடுக்கப்படுகிற விருது போல இன்றைக்கு தேசியம் காக்கும் தெய்வீக செம்மல் ராம சீனிவாசன் வாழ்க வாழ்கவே. தேசியம் தெய்வீகம் காக்கும், தேசியம் காக்கும் தெய்வீக செம்மல் ராம சீனிவாசன் வாழ்க வாழ்கவே.